அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் முதல்ல ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை தொடங்குறேன். மொதல் பாயிண்ட்டு, விப்ரோவுடைய Q4 ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் கூடி தான் இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்பொழுது 6% மேலே கூடி தான் இருக்குது. ஆனாலும் ஸ்டாக் ப்ரைஸ் 5% உடஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுறப்போ குவார்ட்டர்லி அவங்களுடைய சேல்ஸ் இருக்கும்ல, அந்த சேல்ஸில் பெருசாலாம் மாற்றம் இல்லைங்க. ஆனால் குவார்ட்டர்லி அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வர்ற சேல்ஸில் இருந்து எவ்வளோ செலவு பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல, அந்த செலவை கம்மி பண்ணி அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. அதர் இன்கம்லையும் ஒரு 1000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடியிருக்கு. அதனால் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போன வருஷம் குவார்ட்டர்லியை கம்பேர் பண்ணும் பொழுது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இந்த காரணத்தினால தான் 5% விப்ரோ ஸ்டாக்கு கீழே விழுந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க அடுத்த வருஷத்துக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அல்லது கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கைடன்ஸ் பிரகாரம் ஒரு 3.5% டு 1.5% நெகட்டிவாக ப்ராஃபிட் இருக்கும். அதாவது க்ரோத் இருக்காது. இப்போ இருக்கிற லெவலில் இருந்து கொஞ்சம் கம்மியாகும். அதாவது 3.5% வரைக்கும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் கம்மியாகும் அப்படின்னு சொன்னது தான் காரணம். பேசிக்காக இந்த கம்பெனியோடைய கைடன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால 5% கீழே விழுந்திருக்கு. நான் விப்ரோவை பற்றி நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் விப்ரோ ஷேரை அனலைஸ் பண்ணுங்கள். பிபைஇ ரேஷியோ பிரகாரம் 20க்கு கீழே இருக்குது. எஃப்ஐஐஸ் அவங்க பொசிஷனை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ப்ரொமோட்ரு ரொம்ப நியாயமான ப்ரொமோட்ரு 75% கிட்ட வச்சுருக்கிறாரு. நிஃப்டி 50க்குள்ளே உள்ள கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி. ஐடி செக்டருக்கு நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்கா? ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எதுவுமே மேலே ஏறலை. கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. ஷார்ட் டேர்மில் கிராஷ் ஆகலாமா? கிராஷ் ஆகலாம், கீழே போகலாம். ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் விடமாட்டாங்க. ஒரு பொசிஷனை கண்டிப்பாக அலோகேட் பண்ணுவாங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தையும் இன்ஸ்டிங்க்டையும் எனக்கு புரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் விப்ரோ ஸ்டாக் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். போஸ்ட்னா கம்யூனிட்டி செக்ஷனில் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷில் டைப் பண்ணி மெசேஜஸ் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில, தயவு செஞ்சு பாருங்கள். அதுவும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. நான் தொடர்ந்து டாரிஃப் நியூஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் நடக்கிற நியூஸாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் வர்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ரெண்டாவது பாயிண்ட்டு, ட்ரம்ப் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறாருல்ல. நம்ம இது வரைக்கும் எப்படி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, $100 பொருள் இப்போ இந்தியாவோடைய டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் 26% அப்படின்னா $126 அவங்க கன்சூமருக்கு விற்கும் அப்படின்னு பேசணும்ல. கிடையவே கிடையாது. இந்த இடத்துல ஒரு சிக்கலான ஒரு புரிதல் இருக்குது. சப்போஸ் இந்தியா அந்த $100 பொருளை அவங்க யூஎஸ்னுடைய போர்ட்டுக்கு சரிங்களா கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற விலை $100 தான் சரிங்களா. ஆனால் அந்த $100 பொருள் கன்சியூமருக்கு எவ்வளோ விற்றுக்கிட்டு இருக்கும் அப்படின்னா $150 அப்படி விற்றுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டேரிஃப் $26ங்கிறது நம்ம போர்ட்டில் போய் இறக்குறோம் பார்த்தீங்களா, அந்த $26 அப்படிங்கிறது $100 தான் $26 சரிங்களா. ஆனால் கன்சியூமருக்கு ஆல்ரெடி $150 விற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீட்டைலர்ஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க, $100 வாங்கி $150 விற்றுட்டு இருந்தாங்க. இனிமேல் $126 வாங்கி $150 மேலே கொஞ்சம் வச்சு விற்பாங்க சரிங்களா. அதாவது என்னென்னா 10% டேரிஃப் அப்படிங்கிறப்ப பெருசாக ப்ரைஸ் சேஞ்ச் கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க
கொஞ்சம் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை குறைக்க வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, இந்தியாவும் வந்து ஒரு சின்ன போர்ஷனை இந்த டேரிஃப் அமௌண்ட்டில் வந்து ஒரு போர்ஷனை வந்து நம்மளும் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதுதான் வந்து ரியாலிட்டி. சரிங்களா? இப்போது ₹100 26%னா யூஎஸோடைய கன்சியூமருக்கு எடுத்தோடனே 26% வந்து ஏறிடும். ₹100க்கு அவங்க பார்த்துட்டு இருந்தது திடுக்குன்னு ₹126 போக போகுது. அப்படி கிடையாது. போர்ட்டில் இம்போர்ட்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு விலை வரும். அந்த விலையில் 26% போட்டுட்டு அதை வந்து நம்ம பிஸ்னஸ் மேனுக்கு ரியல் ரீட்டைலர்ஸுக்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரீட்டைலர்ஸ் வந்து அந்த ₹166க்கு அதே ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு விற்றா விற்பனை ஆகாதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸும் வந்து அந்த டேரிஃப் 26%ல் ஒரு சின்ன போர்ஷனை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடக்குங்க. 26%ங்கிறது ரொம்ப அதிகம். 10% போட்டிருந்தாரு அப்படின்னா வந்து ரீட்டைலர் அந்த செல் பண்ணுறவங்களும் வந்து ஒரு 3% வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினில் குறைச்சிக்கலாம். நம்ம இந்தியாவும் வந்து ஒரு 1/2% வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்சியூமர் கையில் வந்து அந்த ₹100 பொருள் ₹150க்கு விற்றது வந்து மேபி ₹155 ₹156 அந்த மாதிரி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் அப்படிங்கிறத வந்து பிளைண்டாக வந்து என்ன டேரிஃப் போட்டிருக்கிறாங்களோ அந்த டேரிஃப் வந்து அமௌண்ட் வந்து டைரெக்டாக கன்சியூமர் கையில் ஏறிடும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். சரிங்களா? அதனால் வந்து எப்படியா இருந்தாலும் அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் ஏறப்போகுது. ஆனால் நம்ம இமேஜின் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஏறுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த டேரிஃப் வந்து அப்ளை பண்ணுறதுனால இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட்டு, சைனாவுக்கு அதிகமாக வந்து போட்டார் அப்படிங்கிறலாம் வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த டேரிஃப் வந்து ரியலாக இப்படி போடும் பொழுது எல்லா கண்ட்ரிகளுக்குமே வந்து இது இம்பேக்ட் தான் நடக்கும். எல்லா நாட்டிலையும் வந்து இன்ஃப்ளேஷன் கூடும். எல்லா நாட்டிலையும் மக்களால் வந்து அந்த பொருட்களை வாங்க முடியாது. எல்லாருடைய பிஸ்னஸும் வந்து இம்பேக்ட் ஆகும். இவர் டேரிஃபை வந்து மாற்றி மாற்றி அனௌன்ஸ் பண்ணுறதுனால யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ இந்தியாவிலே வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டேரிஃப்னால வந்து இவர் வந்து கரெக்டாக கிளாரிட்டி கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து உலகத்தோடைய எக்கானமியவே வந்து ஷேக் பண்ணுது. அவர் வந்து பாஸ் பீரியட் அனௌன்ஸ் பண்ணாலும் இந்த இம்பேக்ட் வந்து ரெசெஷனில் போய் முடியலாமா? முடியலாம். சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் இந்த டேரிஃபை வந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணவும் முடியாது. கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு அதை ரிவர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இதே 26% 44%லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா வேர்ல்டு எக்கானமியில் மிகப்பெரிய கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நியூஸ் வந்து அன்சர்டனிட்டி பாசிட்டிவாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து 90% வந்து உறுதியாக நமக்கு தெரியுது ஓரளவு. ஆனால் 90 days பாஸ் பீரியட் அப்படிங்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான். ஒருவேளை வந்து நெகட்டிவாக மாறும் பொழுது மறுபடியும் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணால் நம்ம எக்கானமிக்கு வந்து இது நல்லது, சைனா எக்கானமிக்கு நல்லது இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். இம்பேக்ட் வந்து ஹெவியாக இருக்கும் எல்லாருடைய வேர்ல்டு மார்க்கெட்லேயும். அதுதான் வந்து நம்ம நிதர்சனமாக புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. நான் தொடர்ந்து டெக் மஹேந்திரா ஸ்டாக்கை வந்து ஏன் வச்சுருக்கேன், டிசிஎஸ் ஸ்டாக்கை ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பேசும்பொழுது டெக் மஹேந்திரா வந்து யூரோப் சென்ட்ரிக்கு, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் ஷேர் வந்து யூரோப்பில் இருந்து நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். அதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக செக் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் அமெரிக்காவில் எக்ஸ்போஷர் வந்து 50-51% இருக்குது. யூரோப்பில் வந்து 22 to 25% வச்சுருக்கிறாங்க. இது என்னுடைய ஒரு மிஸ்டேக்கு. அதை நான் வந்து உங்ககிட்ட வந்து போஸ்ட்டில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. இது அதே போல் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்களா ₹800 போயிடுச்சு. நம்ம கிளியராகவே வந்து சொல்லிட்டோம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையோடைய தன்மை என்ன, அந்த நேச்சர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசணும். அந்த இடத்துல ஆர்பிஐ வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆர்பிஐக்கு வந்து மக்களுடைய கான்ஃபிடென்ஸ் குறையுதே அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்தே சொன்னாங்க. இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட் தான். பேங்க்கில் வந்து 2000 கோடி தான் நெட்வொர்த் குறையும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டு அவங்க சொன்னது வந்து அந்த அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் மேலே நம்பிக்கை வந்து மேலே ஏறிடுச்சு. அதே சமயம்
ஒவ்வொரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணும் பொழுது நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் பயங்கர வாலட்டைலான ஸ்டாக்ஸு நிஃப்டி 50க்குள்ளே இருந்தாலுமே, ஸோ அந்த மாதிரி வாலட்டாலிட்டியை உங்களால் ஸ்டமக் பண்ண முடியுமா? நீங்கள் வாங்கினதுலேருந்து டக்குன்னு 20% கீழே குறையும் அடுத்த நாளே. அதெல்லாம் உங்களால் வந்து தாங்கிக்க முடியும்னா அந்த மாதிரி ஸ்டாக்கில் பொசிஷன் எடுங்க. அதே சமயம் நாட்கோ ஃபார்மா இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்து எடுக்கும் பொழுது அது ஒரு ஸ்மால் கேப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கினுடைய தன்மையையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம தொடர்ந்து பேசின மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸுக்கு வந்து மக்கள் வந்து மறுபடியும் காசை மூவ் பண்ணுறாங்க டிஃபென்சிவ் செக்டர்னு. அதே போல் வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், பேங்கிங் செக்டர்லாம் ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டொமஸ்டிக் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எடுத்த ஐடிசி, ஹெச்யூஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, வேறு என்ன ஆக்சிஸ் பேங்க்கு, இது எல்லாமே வந்து நல்லா தான் பண்ணுது. எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எடுத்த ஐடியும் ஃபார்மாவும் வந்து கான்ட்ராபெட்டுனா அது கீழே போக போக அக்குமுலேட் பண்ணிகிட்டே வருவோம். அதெல்லாம் வந்து திருப்பி நல்லா பண்ணும் அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய தாற்பயம். அதே சமயம் ஒரு போனஸ் டிப்பாக கோல்டு ஏன் 38% வந்து உடையும் அப்படின்னு பேசுனாங்கல்ல, அது என்ன காரணம், அது ஏன் நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. எல்லாரும் வந்து கோல்டினுடைய விலை 38% கீழே உடையும் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸு பயங்கரமாக பரவிருச்சு. என்னங்க இது, இந்தியாவில் இந்த நியூஸ் வந்து லோ லெவல் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து இந்த நியூஸ் வந்து போயிடுச்சு போல இருக்குது. இதை நம்பி வந்து எல்லாரும் விற்றுருப்பாங்க போல இருக்குது. காரணம் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போது யூஎஸ் வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து சைனாவுக்கு எதிராக வந்து பயங்கர டாரிஃபை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அனௌன்ஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, சைனா வந்து அதை வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்கள்ல, அதாவது என்னென்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்கல்ல. எப்படி எதிர்வினை ஆற்றுவாங்க? அமெரிக்காவோடைய அந்த யூஎஸ் ட்ரெஷரி பில்லு பாண்டு அது வந்து கிட்டத்தட்ட $1 trillion அளவுக்கு சைனா வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இப்போது அமெரிக்காவுக்கு வந்து இவங்க வந்து எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற அந்த யூஎஸ் பாண்ட் எல்லாத்தையும் விற்பாங்க. அப்போ விற்கும் பொழுது அமெரிக்க அரசாங்கம் வந்து காசு கொடுக்கணும். சரிங்களா? ஆனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை. அப்போ காசு இல்லாத சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க? தங்கத்தை வந்து அடமானம் வச்சோ விற்றோ அப்புறம் தான் வந்து அந்த காசை வந்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்படும். அதனால் வந்து யூஎஸ் வந்து தன்னுடைய ரிசர்வில் வச்சுருக்கிற கோல்டை வந்து விற்க போகிறாங்க. அதனால் மார்க்கெட்டில் தங்க விலை குறையும் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் தான் வந்து அப்படி சொன்னாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து என்னென்னா, சைனா வந்து அமெரிக்காவில் வந்து ஏகப்பட்ட $1 trillion வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அமெரிக்காவோடைய அந்த பாண்டு வேல்யூவை வந்து பாண்டு ப்ரைஸை குறைச்சி இவங்க விற்றாங்க அப்படின்னா இவங்களுக்கும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய மதிப்பு வந்து இழக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து விற்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து கோல்டு வந்து பெருசாக வந்து இறங்கலை. சரி, இறங்குற மாதிரி இறங்கிட்டு, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த 1 day 2 day அதை அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து இந்த சைனா மற்ற கண்ட்ரிகள்லாம் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணும் விதமாக யூஎஸ்னுடைய பாண்டை வந்து விற்றாங்க. அந்த யூஎஸ் டாலர் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இன்னமும் வந்து பாண்டு ஈல்டெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கோல்டு ப்ரைஸ் எல்லாம் இப்போ ஷூட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, புதுசாக வந்து யூஎஸ் பாண்டில் வந்து இவங்க எடுக்கலை. கோல்டு வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இப்போ வந்து அக்குமுலேட் பண்ணி நிறையா வச்சுக்கிறாங்க. புது கரன்சி வந்து யூரோ மாதிரி வந்து எடுத்து அவங்க உள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, கோல்டு விலை உடையும்னு சொன்னதுக்கான காரணம் நிகழ வாய்ப்பில்லை. 1. 2வது, புதுசாக வந்து அவங்க யூஎஸ் பாண்டில் வந்து எந்த கண்ட்ரியுமே இப்போ முதலீடு பண்ணுறதை குறைக்கிறாங்க. அதுக்கு பதிலாக யூஎஸ் பாண்டாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்க யூரோ கோல்டாக வந்து வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்கும்? இந்த மாதிரி யூஎஸ் ரிசர்வை வந்து இது வரைக்கும் வச்சுருந்த ரிசர்வ் அளவுலேயே வச்சுக்கிறாங்க. சரிங்களா? எல்லா கண்ட்ரியும் இது நாள் வரைக்கும் வருஷம் அவங்களுடைய யூஎஸ் ரிசர்வை வந்து அதிகரிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கு க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு $100 தேவை அப்படின்னா அடுத்த வருஷம் $110 தேவைப்படும். ஏன்னா நம்ம கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. சரிங்களா? அதே சமயம் நம்ம நாட்டில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு அதிகமாக யூஎஸ் டாலர் தேவை. ஸோ இந்த சூழ்நிலை திருப்பி வந்து வரும். அப்போ வந்து எப்போ வரும் அப்படின்னா வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் சால்வ் ஆகி மறுபடியும் வந்து யூஎஸ் டாலர் தான் வந்து அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்க்கு எல்லா கண்ட்ரிகளும் கேட்கும் பொழுது மறுபடியும் வந்து கண்ட்ரிகளெல்லாம் யூஎஸ் டாலரை வந்து மறுபடியும் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஒருவேளை இந்த ப்ராசஸில் அவங்களால யூஎஸ் டாலரை வந்து
எக்ஸ்போர்ட் மூலமாகவோ அல்லது மற்ற ரெவன்யூ மூலமாகவோ சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வை ஒரு பங்கை விற்பாங்க. அதனால் அப்போ தான் கோல்டு விலை வந்து உடையலாம். அது நடக்கிறதுக்கு வந்து இன்னும் வந்து குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரடிக்ஷன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. அட்லீஸ்ட்டு 2025 வந்து பெருசாக வந்து கோல்டு வந்து உங்களுக்கு இறங்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. இவ்வளோ வாலட்டாலிட்டி, இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கும் பொழுது ஆப்வியஸாக கோல்டினுடைய விலை மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.